இன்னைக்கு பொங்கலுக்கு மேட்சா கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வணக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் அதிக நேரம் வணங்கணும்னு அவசியம் இல்லை. இதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வணக்கி விட்டுட்டு ஏற்கனவே பாசிப்பருப்போட உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்க மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இதோட அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வணக்கி விடுவோம். வணங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம். அதோட தண்ணி சேர்த்து இதில் கொதிக்க விடுவோம். தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். அதோட அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு அதையும் அரைச்சி இதில் சேர்த்து கொதிக்க விடுவோம். நல்லா 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சோம்னா அருமையான கடப்பா நமக்கு ரெடி. கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளுக்கு பொங்கலுக்கு மேட்சான கடப்பா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.